வெல்கம் டு 0x மைண்ட்செட் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை ரீசைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சில வெப்சைட் டிஎன்பிஎஸ்சி பேன் கார்டு அப்ளை பண்ணும்பொழுது, ஒரு சில வெப்சைட்டில் நம்ம வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சரை வந்து ரீசைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ரெக்யர்மெண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது எப்படி நம்ம வந்து ஆன்லைன்லேயே கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுளில் போய்ட்டு photoresizer.net அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த photoresizer.netல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இந்தியன் விசா, யூபிஎஸ்சி, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நீட் அண்ட் கேட், ஜேஇ மெயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில இது ஆர்ஆர்பி, இந்த மாதிரி ஒரு சில கவர்மெண்ட் வெப்சைட்ஸுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் இதுலேயே இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சர்வீஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இல்லை இதில் இல்லாத சர்வீஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஓப்பன் எடிட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீப் ஒரிஜினல் ரீசைஸ் பண்ணுறீங்களா, இல்லை கிராப் அண்ட் ரீசைஸ், கிராப் ஒன்லி, இந்த மாதிரி சில ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு கிராப் தேவைன்னா நீங்கள் கிராப் அண்ட் ரீசைஸை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை கிராப் மட்டும் வேணும்னா கிராப் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நான் கிராப் அண்ட் ரீசைஸ் கொடுக்குறேன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு வித்து வந்து 3.5 இருக்கணும் ஃபோட்டோவுக்கு, ஹைட்டு வந்து 4.5 இருக்கணும். பிக்சலில் இருக்குது, இதை வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கோங்க. டிபிஐ வந்து 200 கொடுத்துக்கோங்க. அடுத்து லிமிட் சைஸ் கீப் ஒரிஜினல். இப்போ லிமிட் சைஸ் எனக்கு வந்து 50 கேபிக்குள்ளே வேணும். டிஎன்பிஎஸ்சியோட ரெக்யர்மெண்ட்டில் 50 கேபி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் 50 கேபி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜேபிஜி இது ரெண்டுமே அக்செப்டபிள் தான். நான் ஜேபிஜி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ வருது. இதை கிராப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு. அப்படி இல்லை இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது, அப்போ நான் டன் கொடுத்துட்றேன். அடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி தான் சிக்னேச்சருக்கும். ஃபைல்ஸுக்கு போய்டுங்க. இப்போ செலக்ட் ஃபைலில் உங்களோட சிக்னேச்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் உங்களுக்கு கிராப் அண்ட் ரீசைஸ் வேணும்னா கிராப் அண்ட் ரீசைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கிராப் மட்டும் பண்ணுறீங்கன்னா கிராப் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு வித்து வந்து 6 இருக்கணும், 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர், D/200 கரெக்டாக இருக்குது. லிமிட் சைஸ் வந்து 20 கேபி இருக்கணும். 20 கேபிக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ஜே பக்கம் பார்த்தா ஜேபிஜி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது கிராப் பண்ணும்போது நீங்கள் கீழே போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னேச்சர் வந்து அவுட்டர் லேயர் வரைக்கும் போகுது. அதனால் இதை வந்து நான் ரீசைஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபைல்ஸுக்கு வந்துடுறேன். ரெக்யர்மெண்ட்ஸில் போய்ட்டு இங்கே கிராப் அண்ட் ரீசைஸ் கொடுத்துருப்பேன். இதில் ரீசைஸ் மட்டும் கொடுத்து 20 கேபி கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த சிக்னேச்சர் வந்துருச்சு. இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்டருக்கு வெளியே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் செலக்ட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீசைஸ் ஒரிஜினல் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. 6 to ஹைட்டு 2 சென்டிமீட்டர், D/200. ஓகே, லிமிட் சைஸில் 20 கேபி, ஜேபிஜி ஃபார்மேட். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் எதுவுமே வரல, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இதே இப்போ நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே பேன் கார்டு கொடுத்துட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க. இதில் என்எஸ்டிஎல்லாம் இல்லை யூடிஐயில் அப்ளை பண்ணுறீங்களான்னு இருக்கும். இப்போ என்எஸ்டிஎல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ ரீசைசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ உங்கள் சைஸ் இதுக்கு மினிமம் 20 KB கிட்ட இருக்கணும்.
மேக்ஸிமம் 50 MB வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதுவே அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான ரெக்யர்மெண்ட்ஸில் உங்களுக்கு க்ராப் அண்ட் ரீசைஸ் பண்ணி காட்டும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஓகே கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிடும். டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான். நீங்கள் அடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு சிக்னேச்சர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்னேச்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டன் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு இமேஜ். இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நீங்கள் பேன் கார்டில் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி எடுத்ததை பேன் கார்டு, டிஎன்பிசி இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சர்வீஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.